ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடிக்கான புது அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கன்வாடி ரிசல்ட்டுக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வர்றதுக்கு ஏன் இந்த காலதாமதம் ஆகுது, இதில் பார்த்திங்க அப்படின்னா பணப்புழக்கம் அப்படின்ற ஒன்று நடைபெறலையா, அது உண்மையா, எத்தனை லட்சம் கொடுத்து இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் இடம்பெறுது, எந்தெந்த ஊரில் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்ட் டைம் ஜாப் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பென் பேக்கேஜிங் கம்பெனி. அதாவது உங்களுக்கு பெண்ணை மெட்டீரியலாக அனுப்புவாங்க. ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபிட் பண்ணி பாக்ஸஸில் நீங்கள் அனுப்பணும். அவங்க பாக்ஸஸாகவே அனுப்புவாங்க. நீங்கள் திரும்பி அதே பாக்ஸஸில் எல்லாம் ஃபிட் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்ன பண்ணிகிட்டு இருந்தாலுமே தாராளமாக இந்த ஜாப்பை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சேலரியாக மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 10,000லேருந்து 15,000 கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் நம்ம ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 4-5 தேதிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலுமே நமக்கு இன்னும் ரிசல்ட் வரல. ஏன் ரிசல்ட் வரல, எப்போ வரும் அப்படின்றது எல்லாரோட டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை சிஸ்டர் இது காசு கொடுத்து இந்த வேலையை செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி காசு கொடுத்து தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதனால் இன்னும் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய டவுட் இருக்குது, உண்மை இதுதானோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லப்போனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. யாரும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்பாதீங்க. யாராவது உங்ககிட்ட காசு கேட்டாலோ, அங்கன்வாடியில் உங்களுக்கு வேலைக்கு வாங்கி தரோம், கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி காசு கேட்டாலோ கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு அதற்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு உங்களோட பேரை ஆட் பண்ணணும், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை காசு தந்தீங்கன்னா உங்கள் பேரை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட ஃபோன் மூலமாகவோ நேரில் உங்களுக்கு சொன்னால் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் காசு கொடுத்துறாதீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. நம்ம எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணமோ அப்போவே நம்ம செலக்டடா இல்லை நான் செலக்டடா அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இது எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக இந்த பணப்புழக்கம் அப்படின்ற ஒன்று நடைபெறாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டின் அடிப்படையிலேயே நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். ஆல்ரெடி செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நம்ம தனித்தனியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது முதற்கட்டமாக ஒரு 5 மாவட்டங்கள், 2ஆம் கட்டமாக ஒரு 5 மாவட்டங்கள், அந்த மாதிரி வாரம் ஒரு 2லேருந்து 3 மாவட்டங்களுக்கு நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம், அப்புறம் தேனி மாவட்டம், சேலம் மாவட்டம், அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு நமக்கு முதற்கட்டமாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்தந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். யார்கிட்டையும் எந்த பணத்தையும் கொடுத்து ஏமாறாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் 30 தேதிக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும் அப்படின்றத அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு ஹாப்பியான விஷயம். செப்டம்பர் 30க்குள்ளே நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும் செலக்டட் ஆனவங்களுக்கு. நம்ம எப்படி செலக்ட் ஆகிருப்போம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகபட்சமான வாய்ப்பு விடோ கேட்டகரிக்கு இருக்குது. முன்னுரிமை, இந்த விடோவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 2வது பார்த்திங்க அப்படின்னா கருணை அடிப்படையில், இதற்கு முன்னாடி யாராவது உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் வேலை செஞ்சு இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா கூட கருணை அடிப்படையிலையுமே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தமிழ் வழி கல்வி, அதுக்கப்புறமா இன்டர் காஸ்ட் மேரேஜு, அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி,
இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளி இந்த மாதிரியான முன்னுரிமை உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சீட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து ஒதுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 80% வந்து சான்ஸ் இருக்குது. அதை தவிர நீங்கள் 10th-லேயும் 12th-லேயும் உங்களோட மார்க் வந்து நல்லா இருந்தது, அதாவது 10th-ல் வந்து நான் 400 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கிறேன், 12th-ல் வந்து நான் 500 மார்க்குக்கு மேலே எடுக்கிறேன். இதை தவிர்த்து அவங்களுக்கு நான் இன்டர்வியூ போனப்போ அவங்க என்னை பார்த்து வெரி குட் சொன்னாங்க, இல்லை நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் நான் இன்டர்வியூவில் அவங்க கேட்ட அனைத்து கொஸ்டின்ஸ்க்குமே நான் பதில் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்களோட பேரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து கவர்மெண்ட் அங்கன்வாடி சம்மந்தமாக என்னென்ன தகவல்களை கொடுக்குறாங்களோ அனைத்து தகவலும் நம்மளுடைய சேனலில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.